அறிவோம் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் யெரொபெயாம் மற்றும் ரெகொபெயாம் இறப்பு பற்றி சிந்தித்தோம். இந்த வாரம் அபியா முதல் ஆகாபு வரை யூதாவையும் இஸ்ரேலையும் ஆண்ட அரசர்களை பற்றி சுருக்கமாக சிந்திப்போம். யூதாவின் அரசனான ரெகொபெயாம் இறந்தபின் அவரது மகனான அபியாம் அரசனானார். அவர் 3 ஆண்டுகளே ஆட்சி செய்தார். அவரது தாயின் பெயர் மாக்கா. அன்றைய அரசர்கள் பல பெண்களை திருமணம் புரிவது வழக்கத்தில் இருந்ததால் அவர்களுள் ஒருவரை நாட்டின் அரசியாக தேர்ந்தெடுப்பது கடினமாக இருந்தது. எனவே அரசிக்குரிய பொறுப்புகள் அனைத்தும் அரசனின் தாய்க்கு கொடுக்கப்பட்டு அவர் அரச அன்னை என அழைக்கப்பட்டார். அரசன் அபியாமும் தனது தந்தையைப் போலவே தீய வழிகளிலேயே நடந்தார். யூதா நாட்டிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தொடர்ந்து போர்கள் நடந்தன. யூதாவின் அரசன் தீய வழியில் நடந்தாலும் தாவீதின் பொருட்டு ஆண்டவர் தாவீதின் வழிமரபினர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கச் செய்கின்றார். அரசர்கள் நூலை தொகுத்த இணைச்சட்ட ஆசிரியர்கள் யூதாவின் அரசர்கள் தொடர்ந்து தீய வழியில் நடந்தாலும் தாவீதின் பொருட்டு அவரது வழிமரபில் வரும் அரசர்களுக்கு ஆதரவாகவே பேசுகின்றார்கள். தாவீதும் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தார். ஆனால் தன்னுடைய பாவங்களை உணர்ந்தபோது அதற்காக மன்னிப்பு வேண்டினார். தன்னையே ஆண்டவர் முன்னிலையில் தாழ்த்தி கொண்டார். அதன் விளைவாக ஆண்டவர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அபியாம் இறந்த பின் அவரது மகன் ஆசா அரசனாகிறார். அரசன் ஆசா யூதாவை 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். தன்னுடைய தந்தை மற்றும் பாட்டனார் போல அல்லாமல் தாவீதைப் போல கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக வாழ்ந்தார். விளையாடவர்களை நாட்டிலிருந்து துரத்தினார் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. விளையாடவர்கள் என்பவர்கள் கனானிய தெய்வங்களின் கோவில்களில் சில குறிப்பிட்ட பணிகளுக்காக தங்களையே அர்ப்பணித்து கொண்டவர்கள். முற்காலத்தில் நமது நாட்டில் தேவதாசிகள் இருந்தார்கள் என கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த விளையாடவர்களையும் அவ்வாறே கருதலாம். மேலும் அரசர் ஆசா தன் மூதாதையர் செய்து வைத்திருந்த சிலைகளை எல்லாம் அகற்றினார். அவருடைய பாட்டியார் மாக்கா அசேராவுக்கு சிலை ஒன்றை செய்து வழிபட்டதால் அவரை அரச அன்னை என்ற பதவியில் இருந்து நீக்குகிறார். அவர் செய்து வைத்திருந்த சிலையை தகர்த்து சுட்டரிக்கிறார். இவ்வாறு பல சீர்திருத்தங்களை நாட்டில் செய்கிறார். அரசர் ஆசா ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து பல சீர்திருத்தங்களை செய்தாலும் தொழுகை மேடுகள் அனைத்தும் அப்படியே இருந்தன. ஆசா ஆட்சியில் இருந்த காலம் முழுவதும் இஸ்ரேலுடன் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அப்போது இஸ்ரேலின் அரசனாக பாசா என்பவர் இருந்தார். பாசா இஸ்ரேலின் மீது படையெடுத்து ராமா நகரை கட்டி எழுப்ப முயற்சித்தார். ராமா நகர் இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் இருந்தது. இஸ்ரேல் மக்கள் எருசலேமுக்கு செல்லாமல் தடுப்பதுதான் அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது. யூதாவின் அரசன் சிரியாவின் அரசனான பெனதாதுவின் உதவியை நாடுகிறான். ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களிலிருந்தும் அரண்மனை செல்வங்களிலிருந்தும் பொன்னையும் வெள்ளியையும் பெனதாதுவுக்கு நன்கொடைகளாக அனுப்பி அவருடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அதன்படி பெனதாது இஸ்ரேலின் அரசன் பாசாவுடன் செய்திருந்த உடன்படிக்கையை முறிக்க வேண்டும். பாசா ராமா நகரை கட்டி எழுப்புவதை தடுக்க வேண்டும். பெனதாது அரசன் ஆசாவின் விருப்பத்திற்கு கட்டுப்படுகிறார். பெனதாது இஸ்ரேலின் பல நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார். இதனால் பாசா ராமாவை கட்டி எழுப்புவதை நிறுத்திவிட்டு தனது நகர்களை பாதுகாக்க முயற்சிக்கிறார். இது அரசன் ஆசாவிற்கும் யூதாவின் மக்களுக்கும் சாதகமாக அமைகிறது. அவர்கள் ராமா நகரை கட்டி எழுப்புவதற்காக பாசா குவித்து வைத்திருந்த அனைத்து பொருள்களையும் கவர்ந்து சென்று யூதாவில் பல நகர்களை கட்டி எழுப்புகின்றனர். இணைச்சட்ட ஆசிரியர்களின் பார்வையில் ஆசா ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்த ஒரு அரசன். எனவே ஆண்டவர் அவருக்கு வெகுமதிகளை வழங்குகிறார். ஆசாவை பற்றிய ஏனைய செய்திகள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசன் ஆசா இறந்தபின் அவரது மகன் யோசபாத்து அரசனாகிறார்.
இஸ்ரேல் நாட்டை பொறுத்தவரை முதல் அரசனான யெரொபெயாம் இறந்தபின் அவரது மகன் நாதாபு அரசனானான். அவர் 2 ஆண்டுகளே ஆட்சி புரிந்தார். அவருடைய ஆட்சி அவரது தந்தையின் ஆட்சியை ஒத்ததாகவே இருந்தது. ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்பவராகவே அவர் இருக்கின்றார். அரசன் நாதாபு பெலிஸ்தியர்களுக்கு எதிரான ஒரு போரில் இருந்தபோது பாசா என்பவர் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து நாதாவை வெட்டி வீழ்த்துகிறார். அரசன் இல்லாத இஸ்ரேல் நாட்டிற்கு பாசா அரசனாகிறார். அவர் அரசனானவுடன் யெரொபெயாமின் குடும்பத்தினர் அனைவரையும் கொல்கின்றார். இவ்வாறு முந்தைய அரசனின் குடும்பத்தினர் அனைவரையும் கொல்வது பண்டைய காலத்தில் இயல்பான ஒன்றாகவே இருந்தது. ஆட்சி நிலைப்பதற்கும் தனது வழிமரபினர் ஆட்சியில் வருவதற்கும் முந்தைய அரசனின் வாரிசுகளாக கருதப்படுபவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். யெரொபெயாமின் குடும்பத்தினர் அனைவரும் கொல்லப்படுவதன் வழியாக இறைவாக்கினர் அகியா யெரொபெயாமுக்கு எதிராக உரைத்த இறைவாக்கும் நிறைவேறுகிறது. பாசா அரசனான பின்னும் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் இடையில் போர் தொடர்கிறது. பாசா இஸ்ரேலின் அரசனாக 24 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். யெரொபெயாமின் பாவங்களை அவரும் தொடர்கிறார். இறைவாக்கினர் அகியா யெரொபெயாமுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்தது போல இப்போது இறைவாக்கினர் ஏகு என்பவர் பாசாவுக்கும் அவருடைய வழிமரபினருக்கும் எதிராக இறைவாக்கு உரைக்கிறார். பாசாவின் குடும்பமும் யெரொபெயாமின் குடும்பத்தைப் போல அழித்தொழிக்கப்படும் என்கிறார். யெரொபெயாமுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட உருவகங்கள் பாசாவுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படுகின்றன. பாசாவை சார்ந்தவர்கள் நகரிலே மடிபவர் நாய்களுக்கு இரையாவர், வயல்வெளியிலே மடிபவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் என கூறப்படுகிறது. யெரொபெயாமுக்கு பின் அவரது மகன் நாதாபு அரசனானதைப் போல பாசா இறந்தபின் அவரது மகன் ஏலா அரசனாகிறார். யெரொபெயாமின் மகன் நாதாபு 2 வருடங்கள் மட்டுமே ஆட்சி செய்தது போல ஏலாவும் 2 வருடங்கள் மட்டுமே ஆட்சி செய்கிறார். அரசன் ஏலாவின் ஆட்சியிலும் யெரொபெயாமின் பாவங்கள் தொடர்கின்றன. அரசன் ஏலாவின் தேர்ப்படையில் பாதிக்கு தலைவனாக இருந்த சிம்ரி என்பவர் ஏலாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார். ஏலா குடிபோதையில் இருந்தபோது சிம்ரி அவரை கொல்கின்றார். இஸ்ரேலின் அரசனாக மாறுகின்றார். சிம்ரி அரசனானதும் பாசாவின் குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் கொல்கின்றார். இறைவாக்கினர் ஏகு பாசாவின் குடும்பத்தினருக்கும் வழிமரபினருக்கும் எதிராக பேசிய வார்த்தைகள் சிம்ரி வழியாக நிறைவேறுகின்றன. சிம்ரி பாசாவின் குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் கொல்வதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அது உள்நாட்டு போர் நடக்காமல் தடுப்பதாகும். ஆனால் சிம்ரியின் முயற்சி பலிக்கவில்லை. இஸ்ரேலின் படை வீரர்கள் நடுவிலேயே குழப்பம் ஏற்படுகிறது. இதனால் சிம்ரியின் ஆட்சி அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. 7 நாட்கள் மட்டுமே சிம்ரி ஆட்சி செய்வதாக நாம் வாசிக்கிறோம். சிம்ரி ஆட்சியை கைப்பற்றிய நேரத்தில் இஸ்ரேல் படை வீரர்கள் பெலிஸ்தியருக்கு எதிராக பாளையம் இறக்கியிருந்தனர். சிம்ரி சூழ்ச்சியால் அரசனை கொன்றுவிட்டு ஆட்சியை கைப்பற்றினான் என்பதை படை வீரர்கள் கேள்விப்பட்டவுடன் அவர்கள் ஒன்றிணைந்து படைத்தலைவனாக இருந்த ஓம்ரி என்பவனை இஸ்ரேல் முழுவதற்கும் அரசனாக அறிவிக்கிறார்கள். ஓம்ரி படை வீரர்களுள் சென்று இஸ்ரேலின் தலைநகராக இருந்த திர்சாவை முற்றுகையிடுகின்றார். தப்புவதற்கு வழியில்லை என்பதை அறிந்த சிம்ரி அரண்மனைக்கு தீயிட்டு தற்கொலை செய்து கொள்ளுகின்றார். ஓம்ரி இஸ்ரேலின் அரசனாகின்றார். இஸ்ரேல் மக்களில் ஒரு பிரிவினர் ஓம்ரியையும் அரசராக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் ஒன்றிணைந்து ஓம்ரிக்கு பதிலாக திப்னி என்பவரை அரசராக்க முயற்சிக்கின்றனர். இதனால் குழப்பம் ஏற்படுகிறது. ஓம்ரியை ஆதரிப்பவர்களுக்கும் திப்னியை ஆதரிப்பவர்களுக்கும் இடையில் சண்டை ஏற்படுகிறது. ஓம்ரியை ஆதரிப்பவர்கள் அதிகமாக இருந்ததால் திப்னியை ஆதரித்தவர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள். திப்னி கொல்லப்படுகிறார். ஓம்ரி இஸ்ரேலின் அரசனாகிறார்.
ஓம்ரி இஸ்ரேலின் அரசனாக 12 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். யெரொபெயாமிற்கு பிறகு இஸ்ரேலை ஆட்சி செய்த அரசர்கள் அனைவரும் திர்சாவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர். ஓம்ரி தலைநகரை மாற்றுகிறார். செமேர் என்பவருக்கு சொந்தமான ஒரு மலையை விலைக்கு வாங்கி அங்கே ஒரு நகரை கட்டி எழுப்புகிறார். அந்த நகருக்கு சமாரியா என பெயரிட்டு அதை தனது தலைநகராக மாற்றுகிறார். இதற்கு பிறகு இஸ்ரேல் நாடு அசீரியர்களால் அழிக்கப்படுவது வரை சமாரியா தான் இஸ்ரேல் நாட்டின் தலைநகராக இருந்தது. இணைச்சட்ட ஆசிரியர்களின் பார்வையில் ஓம்ரியும் ஒரு தீய அரசனாகவே பார்க்கப்படுகிறார். யெரொபெயாமுக்கு இணையாக பாவம் செய்தவராக அவரும் கருதப்படுகிறார். இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரேலை யெரொபெயாம், நாதாபு, பாசா, ஏலா, சிம்ரி மற்றும் ஓம்ரி ஆட்சி செய்த காலங்களில் யூதாவின் அரசனாக ஆசா இருக்கின்றார். ஏனெனில் ஆசா யூதாவை 41 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இதை பார்க்கும்போது இஸ்ரேல் பரப்பளவில் பெரியதாக இருந்தாலும் வளங்கொழிக்கும் நாடாக அறியப்பட்டாலும் அங்கே ஆட்சி நிலையானதாக இல்லை. மாறாக யூதாவின் ஆட்சி நிலையானதாக இருக்கின்றது. இணைச்சட்ட ஆசிரியர்களின் இறையியல் கண்ணோட்டத்தில் பார்த்தால் இஸ்ரேலில் ஆட்சி நிலையற்றதாக இருப்பதற்கு காரணம் கடவுளின் உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கம் இல்லாமல், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் இருந்ததுதான். ஓம்ரி இறந்தபின் அவரது மகன் ஆகாபு அரசனாகின்றான். ஆகாபு 22 ஆண்டுகள் இஸ்ரேலை ஆட்சி செய்கின்றார். தனது தந்தை ஓம்ரியைப் போலவே அவரும் தீய செயல்களை செய்தார். ஆகாபு தனக்கு முன் அரசர்களாயிருந்த எல்லாரையும் விட மிகுதியாய் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தார் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. யெரொபெயாமின் பாவங்கள் மட்டுமல்ல, சீதோன் நாட்டை ஆண்ட அரசன் எத்பகாலின் மகளான ஈசபேல் என்பவரை திருமணம் செய்வதன் வழியாக இஸ்ரேல் மக்கள் பாகால் தெய்வத்தை வழிவிடுவதற்கு அவர் காரணமாகிறார். ஆகாபு பாகால் தெய்வத்திற்கு சமாரியாவில் ஒரு கோவில் கட்டி ஒரு பலிபீடத்தையும் எழுப்புகிறார். அது மட்டுமல்ல, அசேரா கம்பத்தையும் நிறுத்துகிறார். ஆகாபின் மனைவியான ஈசபேலும் ஒரு தீய சக்தியாக உருவெடுக்கிறார். இஸ்ரேலின் பல தீமைகளுக்கு அவரும் காரணமாக அமைகிறார். ஆகாபின் காலத்தில் எரிக்கோ நகர் மீண்டும் கட்டியெழுப்பப்படுகிறது. யோசுவா எரிக்கோ நகரை கைப்பற்றிய போது அதை முழுவதுமாக தீக்கிரையாக்கினார். எரிகோ என்னும் நகரை மீண்டும் கட்டும் மனிதன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். அவன் கடைக்கால் இடுகையில் தன் தலைமகனையும் அதன் வாயிற்கால்களை இடுகையில் தன் கடைசி மகனையும் இழப்பான் என சபித்திருந்தார். ஆகாபு காலத்தில் எரிக்கோவை கட்டியெழுப்பிய ஈயேல் என்பவரின் வாழ்வில் அந்த சாபம் பலிக்கிறது. இஸ்ரேல் தொடர்ந்து ஆண்டவருக்கு எதிரான செயல்களை செய்து தீமையில் திளைக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.